இப்ப இல்லையா அது நேற்று 2-3 விஷயம் சொல்லியிருக்காங்க எல்லா இடத்துல. இது நீங்க சொல்லிட்டீங்களே, இது நான் பார்த்துக்கிறேன். டெய்லி இருந்தது. இப்போ கொரோனா டைமுக்கு அப்புறம் அது நிறுத்திட்டாங்க, ஸ்டாப் ஆயிடுச்சு. அது நான் எப்படி ஆரம்பிக்கணும்னு நான் சொல்றேன். ஆர்டிசி சேர்மனுக்கு நான் சொல்லிட்டு கண்டிப்பா நான் பேசுறேன். 2-3 விஷயத்தை நான் 2-3 டெம்பிள்ஸ்க்கு இது மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து மகாராஷ்டிரால கூட அது நான் ரெக்வெஸ்ட் பண்ணேன், ஒரு ஆரம்பிக்க போறேன்னு சொன்னாங்க. இந்த ரெக்வெஸ்ட் நான் கண்டிப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயில்வே நான் இப்போ திடீர்னு சொல்ல முடியல. இது ரொம்ப திவ்யமான க்ஷேத்திரம். இது கண்டிப்பா திருப்பதி லெவல் இருக்கிறோம். அது என்னென்ன பண்ணணும், அது ஒரு பக்தரா நானும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு என்னோட ஃப்ரெண்டு நம்பர் இவர் நான் அனுப்புறேன். கொஞ்ச ஒரு மாசத்துக்கு 2 மாசத்துக்கு அப்புறம் அனுப்பிட்டு எல்லாம் 6 சுப்பிரமணியன் முருகன் கோயிலுக்கு எல்லாம் என்னென்ன பண்ணணும், அது ஒரு பிளான் இல்லைக்கு நான் கொடுக்க சொல்றேன். கண்டிப்பா எந்த அளவுக்கு நான் பண்ண முடியும் கண்டிப்பா நான் அரசாங்கத்தை பற்றி அது நான் முதல்ல இருந்தே நான் அதுக்கு முன்னாடி நான் நடக்கிறதுக்கு முன்னாடி 2.5 வருஷம் முன்னாடியே நான் சொல்லிட்டேன். தப்பு நடந்துட்டே இருக்குது. ஸோ அது ஃபைனலாக அது அவருக்கு இப்போ பனிஷ்மெண்ட் கிடைக்கிறது, கல்பெட்ஸ் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அது சந்தோஷம். கடவுள்கிட்ட யாருமே இந்த மாதிரி படக்கூடாது. அது அந்த மாதிரி பண்ண எது இருந்தாலும் தப்பு நடக்கிறது பார்க்காம இருக்கக்கூடாது. அது வெளியே வந்து நம்ம அது கடவுளுக்கு நிக்கணும், தப்பு நடக்காம. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது நான் முதல் வாட்டில இதுக்கு ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி தான் இப்படியே போயிட்டேன். அது அந்த டைம் தெரியல. பட் இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ஒரு என்ன சொல்றது, தேசத்துக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்குது. இது நான் எங்க போனாலும் சரி கடவுள்கிட்ட என் பத்தி நான் கேட்கறது இல்லை, மக்களுக்கு நல்லதாகணும். நான் எந்த இடத்துக்கு ரைட் ஃப்ரம் நான் குழந்தையா இருக்கிறது டைம்ல இருந்து நான் எப்பவுமே மக்கள் நல்லதா இருக்கட்டும், அதுதான் பிரேயர். அது தவிர எதுவுமே இருக்கு. அது பார்த்துட்டு ஒரு டீப்பான சப்ஜெக்ட். அது இன்னொரு இடத்துல